ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நூடுல்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டு ஒரு முட்டை நான் பொரிச்சு வச்சுக்கிறேன். இப்போ செய்கிறது வந்து ரெண்டு பேக்கெட் நான் நூடுல்ஸ் போட போகிறேன். எம்எம் நூடுல்ஸ் 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்றது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா நல்லா வந்து ரவுண்டாக சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக நான் வந்து உப்பு தூவி வதக்க போகிறேன். ரொம்ப ஜாஸ்தி வேணாம், ஏன்னா நம்ம வந்து மேகியில் உள்ள பேக்கெட்டு சீசனிங் ஒன்று இருக்கும், அதை கொட்டுவோம் நம்ம. அதனால் இன்னும் ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டாக வதங்கிறதுக்கு மட்டும், வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம வதக்கிடலாம். நல்லா அது ரெண்டும் வதங்கட்டும். மீன்ஸ் வெங்காயமும் தக்காளியும் வதங்கட்டும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போது இந்த வதங்குற இதுலேயே வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் போடுறேன். ஏன்னா காரம் தேவைங்கிறவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதே பேக்கெட்லேயே, அதாவது மேகி பேக்கெட்லேயே உங்களுக்கு சீசனிங்ட்டு ஒரு பேக்கெட் இருக்கும், அதாவது அதுக்கு போடுற தூள் இருக்கும். அந்த தூளையும் வந்து நான் கொட்டிக்கிறேன். எனக்கு வந்து 2 பேக்கெட்டுக்கு 2 தூள் இருக்கும். எனக்கு 2 தூளும் நான் போடல, நான் ஒரு தூள் போடுறேன். ஏன்னா நான் வந்து மிளகாத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணுறதுனால நான் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அந்த மசாலா வதக்கினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், 1 கப்புக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது 2 பேக்கெட்டு நான் மேகி வச்சதுக்கு நான் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு அந்த மேகியெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் நூடுல்ஸை வந்து நான் உடச்சி இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். ஆனால் முழுசாக போட்டிங்கனாக்கா நம்ம வந்து தண்ணி வேக வச்சு போட்டுக்கோங்க, அது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு நம்ம உடச்சி போட்டால் தான் நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பேக்கெட்டையும் நான் வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா திருப்பி விட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் ஊறி இருக்கும், இன்னொரு பக்கமும் நல்லா ஊறும். இந்த மாதிரி நம்ம வந்து இதால் உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் இதை வந்து பெரட்டும் போதே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூட தேவையில்லை, ஏன்னா நமக்கு நிறையா தண்ணி இருக்கும். அதனால் குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அதாவது 95% வந்து அது வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி ஒரு 5%க்கு தண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 95% வெந்துடுச்சு. 5% ஒரு கொலன்னு இருக்கிற ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன், நான் அந்த முட்டையை கொட்டிட்டு இப்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டு வச்சுருவேன். அதாவது தம் வைக்கிற மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுருவேன். மூடி போட்டு வச்சுட்டா அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த நூடுல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கும். ஸோ நமக்கு எந்த கொலப்பும் இல்லாமல் நல்லா உதிரி மாதிரி சூப்பராக இருக்கும். நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அந்த முட்டை, எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அந்த தக்காளி நம்ம இதுக்கு போட்டதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கு எனக்கு அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.